யாருடைய துறைமுகம்? சேர அரசர்கள். முசிறி யாருடைய துறைமுகம்? சேர அரசர்கள். சேர நாடு உள்ளடக்கிய பகுதிகள். கோவை, கேரளம். உறையூர் யாருடைய தலைநகர்? சோழர்கள். அத்திப்பூ மாலையை அணிந்தவர்கள். சோழர். சோழ நாடு உள்ளடக்கிய பகுதிகள். திருச்சி, தஞ்சாவூர். பண்டைய சோழர்களின் சின்னம் எது? புலி. சோழர்களின் துறைமுகம். காவேரி பூம்பட்டினம். சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளின் அண்ணன். செங்குட்டுவன். சங்க காலத்தில் தமிழ்நாட்டின் வடக்கு எல்லை. வேங்கடம். முதற் சங்கம் அமைவிடம். தென்மதுரை. இரண்டாம் சங்கம் அமைவிடம். கபாடபுரம். மூன்றாவது சங்கம் அமைவிடம். மதுரை. இரண்டாம் சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழின் அடிப்படை நூல். தொல்காப்பியம். சங்க காலம் எனப்படுவது கிபி 300 முதல் கிமி 300 வரை. நலிந்தரு குருவிற் பாண்டியன் காலத்தில் அரங்கேற்றப்பட்ட நூல். தொல்காப்பியம். வஞ்சி யாருடைய தலைநகரம்? சேர அரசர்கள். பனம்பூ மாலையை அணிந்தவர்கள். சேர அரசர்கள். தமிழ்நாட்டில் பாய் தயாரிப்பில் புகழ்பெற்ற இடம். பந்தமடை. தமிழ்நாட்டில் முக்கடல்களும் சந்திக்கும் இடம். கன்னியாகுமரி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்கள். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.